மதுரை காமராஜர் சாலையில் உள்ள தனியார் மஹாலில் ஈஷா அறக்கட்டளை சார்பில் சத்குருவின் கிருஷ்ண லீலா பாகம் 1 புத்தக வெளியீட்டு விழா நடைபெற்றது. சகோதரி குரு ஞானாம்பிகா அவர்களே, நான் பார்த்த மனிதர்களிலேயே என்னை வியக்க வைத்த மனிதர் அம்பி பட்டர் அவர்களே. இந்த காலத்துல மை கொடுத்து மேடை கொடுத்து பேசுகிறேன்னு சொன்னா ஒரு நிமிடத்துல பேசி உட்கார ஒரே மகாத்மா அந்த மகிழ்ச்சியான செய்தி. இன்னொரு சின்ன கஷ்டமான செய்தி சொல்றேன். அவர் விட்டு போன நேரத்தை கொஞ்சம் நான் எடுத்துக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு. ஈஷா நிறுவனத்தினுடைய சகோதர சகோதரிகள், தன்னார்வலர்கள், சுவாமிஜி அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். புத்தகத்தை பத்தி நிறைய பேசிட்டா என்ன ஒரு சைடு எஃபெக்ட் ஆகும்னா, அதான் எல்லாம் கேட்டுட்டமே நம்ம வாங்கி படிக்க வேண்டாம்னு நீங்க முடிவெடுக்கிறீங்க. அதனால நான் அதிகமா புத்தகத்துக்குள்ள போக மாட்டேன். நானும் முழுவதுமாக படிக்கவும் இல்லை. ஞானாம்பிகா முழுசா கவர் டு கவர் படிச்சுட்டாங்க. அதனால அதை பத்தி ரொம்ப சிறப்பா சொல்லியிருக்காங்க. இந்த நிகழ்ச்சியை நடத்துகிற அமைப்பாளர்களுக்கு ஒரு துணிச்சல் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். ஒரு அரசியல்வாதி அழைத்து ஒரு ஆன்மீகம் பற்றி பேசுங்க, கிருஷ்ணலீலா பற்றி பேசுங்கன்னு சொன்னா, நீங்க அரசியல் பேச சொன்னா விடிய நான் பேசிட்டே இருப்பேன். இப்ப அரசியல் பேசக்கூடாது, ஆனா ஆன்மீகம் தான் சொல்லணும். அதுவும் சத்குரு மாதிரி ஒரு பெரிய மகான் எழுதுற இந்த புத்தகத்தை பத்தி சொல்லணும் அப்படிங்கிறப்ப வாய திறக்கக்கூடாது, ஆனா சாப்பிடணும்னு சொன்ன மாதிரி அப்படி ஒரு கஷ்டம்னு வச்சுக்குவேன். அதனால ஒரு ஃப்ளோல ஏதாவது அரசியல் மாதிரி ஏதாவது வந்துட்டா நீங்க கோச்சிக்க வேண்டாம், அது வராது. இருந்தாலும் ஒரு ரைடர் ஒரு முதலே போட்டு வச்சுக்கிறது நல்லது என்பதனால நான் அதை சொல்றேன். இந்த புத்தகத்துக்கு கிருஷ்ண லீலா என்று பெயர் வைத்திருப்பதை விட இது ஆன்மீக புத்தகம். அதுவும் சுவாமிஜி எழுதுறதுனால கிருஷ்ணலீலான்னு பெயர் வச்சுக்கிறேன். நாம இந்த மாதிரி ஒரு புத்தகத்தை எழுதினா ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் அப்படின்னு பெயர் வச்சுக்கிறோம். அப்படிதான் இருக்கு. ஏன்னா கிருஷ்ணர் எல்லாத்தையுமே பாரம்பரியமா இருக்கிற மரபுகள் எல்லாம் உடைக்கிறார், புது சிஸ்டம் உருவாக்குறாரு. ஒன்னே கோபிகைகள் அந்த விஷயத்திலே அப்படிதான். அந்த காலத்துல ஆண்கள் தனியா நீராடுவாங்க, பெண்கள் தனியா நீராடுவாங்கன்றதைய மாற்றி ஒருத்தர் எப்பயுமே ஜெண்டர் கான்சியஸ்னஸோட இருக்க வேண்டியது இல்லைன்றத கிருஷ்ணர் அந்த காலத்திலேயே அறிமுகப்படுத்துறாரு. இதுதான் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இன்னைக்கு ஏதோ மாடர்ன் வேர்ல்ட்ல ஏதோ புதுசா பேசிட்டு இருக்காங்க. இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம இந்து சமூகத்துல புராண இதிகாச காலங்கள்ல இருந்து நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் நம்ம பண்ணி தான் வளர்ந்து வந்திருக்கிறோம் என்பது அதுல இருந்து தெரிகிறது. அந்த மாதிரி நிறைய அவர் ஒரு குழந்தையா கிருஷ்ணன் கண்ணன், அவர் கண்ணன் தான் நமக்கு தமிழ் வடிவத்தில் தெரிகிறாரு. கிருஷ்ணர் அப்படின்னா ஏதோ ஒரு வட இந்திய வடிவத்தில் தெரிகிற ரெண்டு அர்த்தம் ஒண்ணுதான். கண்ணன்னாலும் கிருஷ்ணன்னாலும் ஒண்ணுதான். கிருஷ்ணன்னா நீலவண்ணன் அர்த்தம். நீலவண்ணன் கண்ணா வாடான்னு ஒரு பாட்டெல்லாம் இருக்கு. நீலவண்ணன் அர்த்தம், அல்லது கருமை நிறுத்தம்னு அர்த்தம். ஷியாம சுந்தர் ஷியாம கிருஷ்ணன் சொல்லுவோம். ஷியாமலான்னாலே அது கரிய நிறத்தவள் தான் பேரு. அம்பாளுக்கு ஷியாமலான்னு ஒரு பேர் இருக்கு. மீனாட்சியே ஷியாமலா தான், கருவாச்சி தான். மீனாட்சி கருவாச்சி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி ஷியாமலானாலே கருப்பு தான். ஜஸ்டே ஷியாமலா மாதரம்னு வந்தே மாதத்துல பாடுவோம், நம்ம தேசிய கீதத்துல பாடுவோம். அது எல்லாமே கிருஷ்ணருடைய நிறங்கள். நம்ம நாட்டில் தான் இந்த கருப்பையும் கருநிலத்தையும் கொண்டாடுகிற ஒரு கலாச்சாரம் நம்மகிட்ட தான் இருக்கு. யூரோப்பியன் கல்ச்சர் வந்ததுக்கு அப்புறம் தான் கருப்பு என்பது சம்திங் நெகட்டிவ், சம்திங் அக்லி, சம்திங் பேட், இந்த எண்ணமெல்லாம் உருவானதெல்லாம் ஐரோப்பிய மேற்கத்திய சித்தாந்தங்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் அது உருவாச்சு. நீங்க பாருங்க, இப்பயும் அந்த கருப்புன்னா ரொம்ப தாழ்ந்தது, வெள்ளதான் உயர்ந்ததுன்றத எந்த அளவு சைக்காலஜிக்கலா நமக்கு உணர்த்தி இருக்கிறாங்கன்றது. நிறைய பேர் கேரம் போர்டு விளையாடி இருப்பீங்க. அதுல கருப்பு காயினுக்கு என்ன பாயிண்ட் 1, ஒயிட் காயினுக்கு என்ன 2. அப்ப கருப்பை விட வெள்ளை உயர்ந்தது அப்படிங்கிறது அந்த வெள்ளைக்காரன் புத்தி. அது நீங்க செஸ் விளையாண்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் மூவர் அட்வான்டேஜ். முதல்ல எந்த காயின் முதல்ல நகர்த்தி வைப்போம்? கருப்பா வெள்ளையா? வெள்ளையா தான் முதல்ல நகர்த்துவோம். கருப்பு ஃபர்ஸ்ட் மூவர் இல்லை. ஃபர்ஸ்ட் மூவர் யார் கேம் விளையாடுனாலும் எந்த சைடு விளையாடுனாலும் ஃபர்ஸ்ட் மூவர் ஒயிட். ஒருத்தர் தப்பா பணம் வச்சிருந்தாங்கன்னா அதுக்கு பிளாக் மணின்னு பேரு. தப்பா சந்தை அப்படின்னா அது பிளாக் மார்க்கெட்னு பேரு. பங்குச்சந்தை சரிஞ்சிருச்சுன்னா அது அன்னைக்கு பிளாக் ஃப்ரைடேன்னு பேரு. இப்படி எனிதிங் பிளாக்னா அது சம்திங் அக்லி. ஒரு செத்து போயிட்டாங்கன்னா கருப்பு கொடி குடிக்கிறான், கருப்பு சட்டை போட்டுட்டா ஒரு செத்து போயிட்டான்னு அர்த்தம். இரங்கல் அப்படின்னு அர்த்தம். துஷ்டி, துக்ககரமான நிகழ்ச்சின்னு அர்த்தம். பக்கத்தில் இருக்கிற இலங்கையில எல்லாம் துக்க வீட்டுல வெள்ளை கொடி ஏற்றுறாங்க, நம்ம ஊர்ல தான் கருப்பு கொடி ஏற்றுக்கு. அப்போ இந்த கருப்பு என்பதையே ஒரு எதிர்மறையா சித்தரிக்கப்பட்டிருக்கிற காலங்கள்ல நம்ம நாட்டுல இந்த மாதிரி கருப்பையும் கருநிலத்தையும் கருப்புசாமியே சாமி வச்சு நம்ம கருப்புசாமியே கொண்டாடுகிற ஒரு கடவுளா
பார்த்து இவன் நிரபேதம் சொன்னவன், வர்ணாசிரமம் சொன்னவன், பிறப்பினார ஏற்றத்தாழ்வு சொன்னவன் நம்மளை பார்த்து பேசிக்கிறான். வெக்கம் கேட்ட பசங்க. இது அரசியல் இல்லை, இது ஆன்மீகம் தான். இந்த புத்தகத்துல ஒரு பெரிய ஆச்சரியம் என்னன்னா கிருஷ்ண லீலா. நீங்க இந்து தர்மத்தினுடைய தாற்பயம் புரிஞ்சவங்களுக்கு தான் சுவாமிஜி இதுக்கு ஏன் லீலான்னு பேர் வச்சிருக்காருன்னு தெரியும். லீலான்னா விளையாட்டுன்னு சொல்லி 64 திருவிளையாடல்களை மதுரையில சிவபெருமான் நிகழ்த்தினார் அப்படின்னு பார்க்கிறோம். இந்த லீலா விளையாட்டு இது எல்லாமே இந்து ஆன்மீகத்துல தான் வரும், வேற எங்கேயும் இருக்காது. நீங்க கார்ல் மார்க்ஸை பத்தி கொஞ்சம் வாசிச்சவங்களுக்கு தெரியும். அவர் உலக வரலாற்றையே வர்க்க போராட்டத்தின் வரலாறு அப்படின்னு தான் சொல்லுவார். The history of the world hitherto known, the known history of the world hitherto is the history of the class wars அப்படின்றாங்க. இதுவரைக்கும் உலகம் அறிந்த ஒரு வரலாறுலே அது என்ன வரலாறுனா வர்க்க போர்களின் வரலாறு தான். 2 வர்க்கங்கள் போராடி கொண்டதின் வரலாறு தான். உலகமே ஒரு கான்ஃபிளிக்ட்ல தான் உருவாகுது. கான்ஃபிளிக்ட்ல தான் உலகம் உருவாகிறது என்பதுதான் மேற்கத்திய சித்தாந்தம். நம்ம இந்து ஆன்மீகம் கான்ஃபிளிக்ட நாம் எப்படி ஏற்றுக்கொள்வதில்லை. இது ஒரு விளையாட்டு, இது ஒரு ஹார்மனி, இந்த நல்லிணக்கத்துல, இந்த ஒத்திசைவுல இதுலதான் இந்த உலகம் சிறப்பாக செயல்படுகிறது ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அதனாலதான் எல்லாத்தையும் விளையாட்டா பார்க்கணும். நீங்க லீலான்ற வார்த்தை பெரிய மகான் வாயிலிருந்து எல்லாம் பேசுறோம். நீங்க கிராமத்துக்கு போனீங்கன்னா பெரியம்மை, தட்டம்மை, சின்னம்மை நோய் போட்டுருக்கோம். நீங்க கிராமத்துல சொல்லுவாங்க அம்மா விளையாடி இருக்குமா, அம்மா விளையாண்டுருக்கு அப்படிமா. அம்மா அப்ப ஒரு நோயை கூட தாயாக பார்த்து அது கூட என் பிள்ளை மேல விளையாடி இருக்கு அப்படின்னு தான் சொல்றாங்களே தவிர பாதிச்சிருக்கு, இன்ஃபெக்ட் ஆயிருக்கு, இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு, இந்த மாதிரி மாடர்ன் டெர்மினாலஜி எல்லாம் நம்ம பயன்படுத்துறது. அம்மா விளையாடி இருக்கு. அப்ப இந்த சாதாரண மனுஷனுடைய மனசுல கூட இது உலகம் விளையாட்டு தான். அது நோயா இருந்தாலும் அது விளையாட்டு தான். அது மகிழ்ச்சி உச்சமாக இருந்தாலும் அது விளையாட்டு தான். விளையாட்டுன்னா கொஞ்ச நாள் விளையாடுவோம், அதுக்கப்புறம் காணாம போவோம். இந்த விளையாட்டு முடிஞ்சு இன்னொரு விளையாட்டு ஆரம்பிக்கும். அது மாதிரி இந்த ஆத்மா இந்த சட்டையை, இந்த உடலை உறுத்து விட்டு இன்னொரு விளையாட்டுக்கு போகும் அப்படிங்கிற அந்த தாற்பயத்தை நம்ம மனசுல ஏற்றிக்கொண்டே இருக்கிறாங்க. அதனால இந்த லீலாங்கிற வார்த்தை இந்த புத்தகத்துல மிக மிக முக்கியமான நான் வார்த்தையாக பார்க்கிறேன். வாழ்க்கை போராட்டம் அல்ல, வாழ்க்கை விளையாட்டு என்கிற இந்த தாற்பயம் இந்த புத்தகத்தின் மூலமா, சுவாமிஜி மூலமா எனக்கு தெரிய வருது. நீங்களும் எனக்கு வேண்டுகோள் தான். உங்களுக்கு வாழ்க்கை போராட்டமா நினைச்சு ஐயோ ஒரே தலைவலியா இருக்கு, போராட்டமா இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கூட வாழ்க்கை விளையாட்டு தான். ஒன்னும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். கார்ல போறோம், கார் பஞ்சர் ஆயிடுச்சு, ரோட்ல நிக்கிறோம், அது பிரச்சனையா? அது ஒரு அனுபவமா? அது ஒரு அனுபவம். உடனே ஒரு மெக்கானிக் நம்பர் என்னன்னு கேட்போம், போன் பண்ணுவோம், அவர் வருவாரு. அப்புறம் அவருக்கு பணம் கொடுப்போம், பணம் கொடுக்கும் போது வேற பேசுவோம், அவர் எதை கூட கேட்பாரு, குறைச்சு கொடுப்போம், இல்லை கேட்கறதை கொடுத்துருவோம். இது எல்லாமே ஒரு வாழ்க்கையின் அனுபவங்கள் தானே தவிர ஒவ்வொன்றையுமே பிரச்சனையாகவே பார்த்து கொண்டிருப்பது கூடாது. அந்த ஆட்டிடியூட் நீங்க இந்த புத்தகத்தை வாசிச்சா எல்லாத்தையும் கொண்டாடுங்கன்னு சொல்றாரு சுவாமி. ஆனந்தமயமாக அன்புமயமாக இருங்க, அன்புமயமாகவும் ஆனந்தமயமாகவும் இருங்கள் அப்படின்னு இந்த புத்தகத்துல பல இடங்கள்ல திரும்ப திரும்ப ஒரு இடத்துல உச்சபட்சத்துல சொல்றாரு சுவாமிஜி. அதை நம்மளால முடியுமான்னு தெரியுது. அடுத்த நிமிடம் உனக்கு மரணம் வரும் என்று சொன்னாலும் நீங்கள் ஆனந்தமாக இருங்கள் அப்படின்னு சத்குரு சொல்லி. அடுத்த நிமிடம் உனக்கு மரணம், ஆனந்தமா இருங்க. நம்ம பிளைட்ல போறப்ப ஏதோ டர்னு சத்தம் கேட்டாலே பயமா இருக்கு, என்ன எப்படி ஆயிடுச்சு என்னமோ அப்படின்னு சொல்லி அந்த ஏர்ஹோஸ்டஸ் என்ன இப்ப சத்தம் வருது அப்படின்னு கேட்கறோம். ஏன்னா என்ன ஆயிடுமோன்னு ஒரு பயம். நிறைய பிளைட் ஆக்சிடென்ட் கேட்கறோம் இல்லை. ஆனால் அடுத்த நிமிடம் மரணம் வரும்னு சொன்னா கூட ஆனந்தமா இருக்கணும்னா மிகப்பெரிய அதற்கான முதிர்ச்சி வேண்டும், பக்குவம் வேண்டும். அப்படி இதை நமக்கு தயாரிச்சுக்கிறாரு. கீதையை பத்தி பல இடங்கள்ல இந்த ரெஃபரன்ஸ் வருது. நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்ததே கிருஷ்ணர் தான். இது நான் சொல்றேன், சுவாமி எப்படி சொல்றேன் இந்த புத்தகத்துல. ஏன்னா கீதை இல்லைன்னா, பகவத்கீதை இல்லைன்னா சுதந்திர போராட்டமே இல்லைன்னு நிறைய ஆய்வுகள், ஆராய்ச்சிகள், நூலாசிரியர்கள், மேற்கத்திய ஆசிரியர்கள் எழுதிக்கிறாங்க. கீதையை சொல்லாம ஒரு சுதந்திர போராட்ட தலைவர் இல்லை. திலகர் கீதா ரகசியம் எழுதியிருக்கிறாரு, காந்தி கீதைக்கு உரை எழுதியிருக்கிறாரு, வினோபா எழுதியிருக்கிறாரு, வீரசாவர்கர் இருக்காரு. இந்த மாதிரி நிறைய பேர் கீதைக்கு உரை எழுதாங்க. அவங்கதான் அரசியல்ல தான் இருக்காங்க. அவங்களுக்கு பகவத்கீதை ஆன்மீக நூலை பற்றின உரையை அரசியல் காலத்துல, அதுவும் சுதந்திர போராட்ட காலத்துல, ஜெயில இருந்த காலங்கள்ல, சித்திரவதை அனுபவிச்ச காலங்களோட கீதைக்கு உரை எழுதுறதுன்னா கீதை தான் சொல்லுது, துணிவோடு போராடு, உனக்கு போராட்ட தர்மத்தை வெற்றி அடைய செய்ய வேண்டிய கடமை உனக்கு இருக்கு, அதுல இருந்து பின்வாங்காத. இதெல்லாம் கொடுத்து மக்களை உத்வேகப்படுத்துறது, உற்சாகப்படுத்துறது, இன்ஸ்பிரேஷன் கொடுக்கிறது பகவத்கீதையினாலதான் முடியும். நம்ம நாட்டில் படுற அத்தனை தலைவர்கள் நம்பியதால் தான் பகவத்கீதை கிருஷ்ணனுடைய வாக்கியம்
சுதந்திர போராட்ட காலத்திலே மிகப்பெரிய உத்வேகம் பெற்றது. அதுக்கு ரொம்ப பெரிய முக்கியத்துவம் உண்டு. இல்லைன்னா திலகர் உட்கார்ந்து மாண்டலே ஜெயில பர்மால உட்கார்ந்து கீதா ரகசியம் எழுத வேண்டிய அவசியம் இல்லை. காந்தி உட்கார்ந்து ஜெயில இருந்துகிட்டு கீதைக்கு உரை எழுத வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி கீதை கிருஷ்ணருடைய அந்த வாக்கியம் இருக்க இது வந்து ரொம்ப பெரிய ஒரு ஆய்வுக்குட்பட்டதாக மாத்திரம் இல்லாமல் இந்த நாட்டினுடைய விடுதலைக்கு மாத்திரம் இல்லாமல் ஒரு 10,000 வருஷ கலாச்சாரத்தின் பின்புலமாக அந்த ஆன்மீகத்தின் பின்புலமாக நமக்கு இருக்கு. இன்னைக்கு நிறைய கிருஷ்ணரை விமர்சனம் பண்றவங்க எல்லாம் கிருஷ்ணர் சொன்ன ஒரு முக்கியமான வாசகத்தை எடுத்துருவாங்க. சாதுர் வர்ணம் மயா சிருஷ்டம். இது கிருஷ்ண பரமாத்மா சொன்னது. சாதுர் வர்ணம்னா 4 வர்ணங்கள் அர்த்தம். 4 வர்ணங்கள்ல அந்த சத்திரியன் வைசியன் என் கூட வரையலான்னு பார்க்கிறேன். அமைதியா இருந்தீங்கன்னா திரும்ப வேலை சிலபஸ் திருப்பி ரிப்பீட் பண்ணாங்க. நீங்க சொல்லிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சது. அந்தனன் வைசியன் சூத்திரன் சத்திரியன் 4 வர்ணங்கள். சாதுர் வர்ணம் மயா சிருஷ்டம்னா மயானா நான் தான் உருவாக்கினேன் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றாரு. அதை எடுத்து பிடிச்சுப்பான். பாத்தீங்களா 4 வருடங்கள கிருஷ்ணர் உருவாக்கியிருக்காரு. கீதையிலே சொல்லியிருக்கு. வர்ணாசிரம தர்மம், ஏற்றத்தாழ்வு, அடிமை முறை, சுரண்டல், அநீதி இதெல்லாம் கிருஷ்ணரே உருவாக்குறது. கடவுளே ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க எல்லாமே ஆப்பாயில் முதல் வரி சொல்லுவாங்க, அடுத்த வரி சொல்ல மாட்டான். என்ன சொல்றாரு? சாதுர் வர்ணம் மயா சிருஷ்டம் குண கர்ம விபாகசகா அப்படின்னு சொல்றாரு. குணத்தின் அடிப்படையாலும் தொழிலின் அடிப்படையிலும் நான் 4 வர்ணங்களை உருவாக்கி இருக்கிறேன் சொல்ல. எங்கேயுமே கிருஷ்ணர் பிறப்பின் அடிப்படையில் தான் வர்ணங்கள் உருவாகுது, ஜாதிகள் உருவாகுது என்று எங்கேயுமே சொல்லவில்லை. பிறப்பினால் ஒருத்த பிராமணன் இல்ல, பிறப்பினால ஒருத்த சத்திரி இல்ல, குணத்தினாலும் அவன் செய்கிற வேலையினாலும் தான் கிருஷ்ணரே சொல்லியிருக்கிறாரு. அவர் சொன்னத கிருஷ்ணர் தான் அத்தாரிட்டி. அவர் சொன்னதுக்கு அப்புறம் எங்க வர்ணாசிரம தர்மம் வருது? குணகர்ம விபாகசகம். அதைத்தான வள்ளுவன் சொல்லியிருக்கான். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும், பிறப்பினால எல்லாரும் சமம். அடுத்தவரை விட்டுருவான். அண்ணன் சொல்ல அப்பா இல்லை. அடுத்தவரை என்னங்க? சிறப்போவா செய் தொழில் வேற்றுமையான. தொழில வேறுபாடு இருக்கு, பிறப்புல வேறுபாடு இல்லை. வள்ளுவன் சொல்றது கிருஷ்ணர் சொல்றது ஒண்ணுதாங்க. 2 அப்படியே பொருந்தி போகிற வாசகங்க. நான் இந்த இடத்துல எனக்கு முன்னால பேசுறவங்களும் எனக்கு பின்னால ஐயா அரவிந்த் மைந்தன் முத்தியா அவர்களும் இது ஆன்மீகமாகவே கிருஷ்ணர் கொண்டு போவாங்க. அவங்க ஆன்மீகவாதிகள் அதை ஊறி திளைச்சவங்க. அவங்க சொன்னாலும் அவங்க வார்த்தைக்கு ஒரு தபஸ் இருக்கும். பூஜ்ய சுவாமிஜி வேற நிறைய பேசியிருக்கிறாரு. நான் அரசியல்வாதி, அதனால கிருஷ்ணர் அரசியல்வாதியாகவே கிருஷ்ணருக்கு ஓட்டு இல்லை இருந்தா நான் ஜெயிச்சிருக்கேன். அதாவது அரசியல்வாதிகள் வந்து பாண்டவர்கள் நல்லவர்களா கௌரவர்கள் நல்லவர்களா அப்படின்னு கேட்டாங்க. சந்தேகமே இல்லை, கௌரவர்கள் தான் நல்லவங்க. என்ன உங்களுக்கு ஆச்சரியம் அப்படின்னு கேட்டிருக்காரு. கேட்டவன ஒரே ஆச்சரியம். சுவாமிஜி மாதிரி நல்லவங்க போய் கேட்டிருக்காங்க. ஊர் உலகமே தெரியுமேடா, பாண்டவர்கள் தான் தர்மத்தின் பக்கம் இருந்தாங்க, நீ கௌரவர்கள் பக்கம் பேசுறிய, அவங்க எப்படி நல்லவங்கன்னு சொல்றேன். அரசியல் சொன்னா அவங்க கிட்ட தான் 100 ஓட்டு இருக்கு, பாண்டவர்கள்ட்ட 5 ஓட்டு தான் இருக்கு, திரௌபதியும் சேர்த்துக்கிட்ட 6. கேட்டவர் ஆடி போய் அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு? கிருஷ்ண பரமாத்மாவே பாண்டவர்கள் கொடுத்தாதான் இருக்கிறாரு. இவ்வளவு பெரிய கடவுள் அவர், அவதார புருஷன், தசாவதாரத்துல முக்கியமான ரோல் கிருஷ்ணர் ரோல். அவரே பாண்டவரோடு தான் இருக்கிறாரு. அவர் ஓட்டு இல்லை, அவருக்கு மட்டும் ஒரு ஓட்டு இருந்திருந்தா. அப்ப நீங்க அரசியல் வந்து நம்பர் கேம் தான் பாலிடிக்ஸ் இருக்கு. டெமோக்ரஸி ஃபார் தி பீப்புள் பை தி பீப்புள் ஆஃப் தி பீப்புள் இதெல்லாம் சொல்லுங்க. அல்டிமேட்லி டெமோக்ரஸி கேம் ஆஃப் நம்பர்ஸ். அந்த எண்ணிக்கை விளையாட்டுல வெற்றி பெற்றால் தான் இன்னைக்கு இருக்கிற அரசியலை கையாள முடியும். அதற்கு கிருஷ்ணருக்கு நிறைய ரிசோர்ஸ் இருக்கு. அதான் முக்கியம். கிருஷ்ணர்ல இருந்து இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கொண்டு அரசியல்வாதிகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்ப அக்கா ஒரு கதை சொன்னாங்கல்ல, ஜராசந்தன் வந்து மதுராவை தாக்கும் போது கிருஷ்ணரும் பலராமனும் மதுராவுக்கு போடுறாங்க. இதுக்கு இந்த இடத்துல கிருஷ்ணருக்கு ஒரு பேரே இருக்கு, ரணச்சோடு தாஸ் அப்படின்னு அவருக்கு ஒரு பேர். ரணச்சோடு தாஸ்ன்றது கிருஷ்ணருக்கு பல பேர்ல அது ஒண்ணு. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? பயந்துட்டு ஓடினவன் அர்த்தம். ரணச்சோடு தாஸ்னா பயந்து புறப்பதி விட்டு ஓடின ஒரு கோடைக்கு பேர் தான் ரணச்சோடு தாஸ் அப்படின்னு பேர். இதுல இருந்துதான் சத்ரபதி சிவாஜி பெரிய அவருடைய வாழ்க்கையில ஒரு இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கிறார். அப்சல் கான் சிவாஜியை தாக்குறது வர்றாங்க. அப்சல் கான் தெரியும், ரொம்ப ஆஜான போதும் ஒரு எவரேட் இருப்பான். சிவாஜியை தாக்க வர்றான், ரொம்ப படையோட வர்றான்.
நம்ம நினைக்கிற மாதிரி சிவாஜிக்கு பின்னால ரொம்ப பெரிய சேனையெல்லாம் ஒண்ணு இல்லை. அந்த காலத்து கொரில்லா வார்ஃபேர் சிவாஜி. ஒரு 500 பேரை வச்சுக்கிட்டு ஒரு 5000 பேர் கொண்ட படையை அவன் சந்திக்கணும். ஆயுதங்கள் கம்மியா இருக்கும், படை வீரர்கள் எண்ணிக்கை குறைவா இருக்கும். ஆனால் இவனது ஸ்ட்ராட்டஜினால இவன் ஜெயிப்பான். அதான் சிவாஜியோடைய சிறப்பு. பெரிய படை வரும்போது சிவாஜி அந்த படையில இருந்த அந்த வீரர்கள் ஒற்றர்கள் மூலமா தகவல் சொல்றாங்க, வெறும் படையோட அவசரக்காரன் என்ன பண்ணணும். அப்ப எல்லையோரத்தில் இருக்கிற படை வீரர்கள்லாம் நீங்க அப்படியே கோட்டையை நோக்கி உள்ள வந்துருங்க, ஒண்ணு எதிர்க்காதீங்க. வந்தா எதிர்க்கிறதுக்கு ஆளே இல்லை. அப்சல் கான்ல சொல்லி விட்டுருக்காங்க, சிவாஜி ரொம்ப பெரிய வீரப்பா, நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் ஜாக்கிரதையா எடுத்து வைக்கணும், அவன் அவ்வளவு பெரிய வீரன்னு சொல்லியிருக்கிறாங்க. இங்க படைகள்லாம் பின்னால் ஓடிட்டு இருக்கு சிவாஜி படையும். அடுத்து வயல்களுக்கெல்லாம் தீ வைக்கிறான் அப்சல் கான். வயல்களுக்கெல்லாம் தீ வைக்கிறப்போ இப்ப என்ன செய்யன்னு கேட்கிறாங்க. பரவாயில்ல, தீ ஒரு பக்கம் எரியிட்டு ஒரு பக்கம் உணவு உற்பத்தி ஆகும், நம்ம சமாளிச்சுக்கலாம், நீங்க ஒண்ணும் பண்ணாங்க. கோவில்கள்லாம் இடிக்கிறான் அப்சல் கான். இப்ப என்ன செய்யணும்னு கேட்கிறாங்க. இப்ப ஒண்ணும் பண்ணாதுன்னு சிவாஜி சொல்றாங்க. இப்ப மக்களுக்கு கோவில், ஒரு இந்து சாம்ராஜ்யம் அமைச்ச மன்னன் கோவில்கள்லாம் இப்படி ஈடுபடுறது, அப்சல் கான் வந்து இடிக்கிறான். அதை எதிர்த்து ஒண்ணு யுத்தம் பண்ணாத அப்படின்னு சொல்றாங்க. இவன் என்ன ஒரு கோடை தேவையா அப்படின்னா மக்களுக்கே கோவம் வருது. பட் சிவாஜி வாண்டட் டு கிவ் எ மெசேஜ். சிவாஜி இஸ் அஃப்ரைட் ஆஃப் அப்சல் கான். சிவாஜி அப்சல் கானுக்கு பயப்படுறான், ஓடிறான் அப்படிங்கிற மெசேஜ் போகணும் அப்படின்னு நினைக்கிறான் சிவாஜி. அந்த மெசேஜ் வந்து வெல் ரிசீவ்டு பை அப்சல் கான். இவன் ஒரு கோடை பயப்படுறான்ற இமேஜ். கடைசியா சிவாஜி சமாதானம் பேசுறாரு. நான் கூடாரத்தை வர்றேன், சமாதானம் பேசுறேன். என்னடா இப்படி ஒரு கோடை எதிர்த்து குழு படையோட என்னை அந்த பாய் அனுப்பிச்சு வச்சுட்டாரு, தேவையாது, 4 பேர் அனுப்பிச்சு சிவாஜி தூக்கிட்டு இருக்கலாம். அப்படி அலட்சியமாக இருக்கிறான் கூடாரத்துல. எந்த ஆயுதத்தையும் கொண்டு வராம சிவாஜியும் அவன் தளபதியும் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இரவு நேரத்துல கூடாரத்துக்குள்ள போறாரு சிவாஜி. ஆயுதங்கள் இருக்கான்னு பரிசோதனை பண்றாங்க. கத்தியோ வாடோ எதுவும் இல்லை, உள்ள அனுப்பிச்சுறாங்க. போன அடுத்த வினாடி தான், பெருசா ஒண்ணும் இல்லை, அப்சல் கான் 7 அடி உயரம், சிவாஜி 5 அடி தான். சிவாஜி கொஞ்சம் குள்ளம், வரலாற்றிலே அப்படிதான் இருக்கு. கொண்டு போன புலி நகம் அந்த கையுறைகளை போட்டு அப்படியே உள்ள விட்டாரு. நம்ம அவர் நரசிம்மர் எப்படி இரணியனை துவம்சம் பண்ணாரோ அப்படி உடலை பிடிச்சு எடுத்தார் சிவாஜி. சிவாஜி கூட போன தளபதி உள்ள இருந்த 10 பேரையும் அவங்களுடைய வாழ இருக்க 10-15 பேரை ஒரே நேரத்தில் தலை செய்தான். பாகுபலி படத்துல செய்வ மாதிரி அதே ஒரு சிவியாச்சு. வெளியில வந்து ஒருத்தக்காரன்னா அப்சல் கான் செத்து போனான் அப்படின்னு சொன்ன உடனே இந்த 2 வீரர்கள் இருக்கிற அந்த யுத்த காலத்துல 20,000 வீரர்களும் தலைநெறிக்க ஓடிவிட்டார்கள் அப்படிங்கிறதான் கதை. சிவாஜி மறுநாள் கேட்கிறாங்க, நீங்க எப்படி இந்த உடம்புடைய வெற்றி அடைஞ்சீங்க அப்படிங்கிறப்ப சிவாஜி சொல்றாரு, கிருஷ்ண பரமாத்மாவுடைய ரணச்சோடுதாஸ் தான் எனக்கு இன்ஸ்பிரேஷன். பல சமயம் தோற்று ஓடுறது மாதிரி காட்சி அளித்தா கூட அது இறுதி வெற்றிக்கு வழிவகுக்குங்கிற பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ்ட் யாரு? கிருஷ்ணன். The first ever strategist in the human history, it was Lord Krishna. அவர்தான் உலக வரலாற்றிலே முதல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட். அவர் ஸ்ட்ராட்டஜினா தெரியும், தந்திரவாதி, யுத்த தந்திரங்கள், அரச தந்திரங்கள், ராஜதந்திரம் இதெல்லாம் நிறைய. அதுக்கப்புறம் சாணக்கியன்னு சொல்லலாம், அதுக்கப்புறம் சத்ரபதி சிவாஜியை சொல்லலாம். இன்னைக்கும் அந்த மாதிரி சாணக்கியர்கள் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் நிறைய இருக்காங்க. இப்ப நீங்க யாராவது சொல்லுங்கன்னா அமித்ஷா சொல்றேன், அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ்ட் நிறைய இருக்கு. அரசு மறுபடியும் அரசியல் அப்படி நிறைய ஸ்ட்ராட்டஜி. பட் இந்த ஸ்ட்ராட்டஜிக்கெல்லாம் யாரு மாஸ்டர்னா கிருஷ்ண பரமாத்மா. கிருஷ்ணன் தான் இந்த ஸ்ட்ராட்டஜிக்கெல்லாம் மாஸ்டர். அப்படி ஒரு சிச்சுவேஷன் வந்து அவரால் உருவாக்க யோசிச்சு பாருங்க. மகாபாரதத்துல அவன் அந்த அது என்ன விளையாட்டுங்க சொல்லட்டான பகல அந்த விளையாட்டு கூப்பிடுறான் துரியோதனன். தர்மன் ஒத்துக்கிட்டான். போய் விளையாடும் போது துரியோதனன் என்ன சொல்றான், எனக்கு பதிலா எங்க மாமா சகினி தான் விளையாடுவாருன்னு சொல்றான். இந்த தர்மன் உண்டா போய் அந்த நேரத்துல உனக்கு பதிலா உன் மாமே சகினி விளையாடிட்டோம், எனக்கு பதிலா என் மச்சான் கண்ணே விளையாடலாம்னு சொல்லியிருந்தா கிருஷ்ணன் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிதான் என்ன இருக்கு. துரியோதனே சகினி எல்லாரும் 15 வருஷம் காட்டுக்கு போயிருப்பாங்க இல்ல. ஏன்னா கிருஷ்ணர் என்ன சொல்றாரோ அது விழுமா இல்லையா பாருங்க. இப்ப சகினி என்ன சொல்றாரோ
இப்போ இவர் சொல்றது விழுவும் இல்லை, அது எப்படின்னு கிருஷ்ணருக்கு தெரியல. புரியுதா உங்களுக்கு? அதனால ஸ்ட்ராட்டஜிஸ்ட் சொன்னேன் சில பேர். அந்த மாதிரி என்ன சொன்னாலும் விழுந்திருக்கும். அதுக்கு இவனுக்கு அந்த தர்மன் பாவம் ரொம்ப நல்லவன், அதனால தோத்துட்டான். ரொம்ப நல்லவன் தோக்கக்கூடாது. அறிஞர் அண்ணா ஒரு தடவை கதை எழுதினார், நல்லவன் வாழ்வான் அப்படின்னு. அப்பயே எம்ஜிஆர் கேட்டாராம், நல்லவன் வாழ்வான்னு கதை எழுதிருப்பீங்களே, கதை எழுதிக்கிறீங்க அண்ணா, நல்லவன் வெல்வான்னு எழுத வேண்டாமா? வாழ்வான்னு எழுதி எதை பண்ண? நல்லவன் வாழ்த்து என்ன பண்ணல? நல்லவன் ஜெயிக்கணும் இல்லை, நல்லது ஜெயிக்கணும் இல்லை, நல்லவன் ஜெயிக்கணும் இல்லை, நல்லது ஜெயிக்கணும். கிருஷ்ணர் கூட நல்லவன் கூட கிருஷ்ணன் இல்லை, நல்லவற்றின் கூட இல்லை. இது ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும். பல சமயம் பீஷ்மரும் துரோணாச்சாரியார் நல்லவரா, ஆனா அவங்க நல்லவன் கூட இல்லை, தர்மத்தின் கூட அவங்க இல்லை, அதர்மத்தின் கூட இருந்தாங்க. அவங்க நல்லவங்க தான். அதனால நாம எங்க இருக்கணும்னா நல்லது கூட இருக்கணும். நல்லது கூட இருக்கிறவன் நல்லவனான்னு யோசிச்சிட கூடாது. நல்லது கூட இருக்கிறவன் நல்லவனா இல்லாம இருக்கலாம், பட் அது நல்லது ஜெயிக்க வெற்றி பெறலாம் அப்படிங்கிறது. இந்த கான்செப்ட், இந்த ஸ்ட்ராட்டஜி வேணும். நம்ம நாட்டில் யுத்த தர்மம்னு ஒண்ணு இருக்கு. பகல்ல தான் சண்டை போடணும், இரவு சண்டை போடக்கூடாது, நிராயுத பாணியோட சண்டை போடக்கூடாது, அந்த பக்கமா திரும்பி புறமுதுகு காட்டி இருக்கிறவன அவனை கொல்லக்கூடாது. இப்படிலாம் தர்மங்கள் இருக்கு. நீங்க யோசிச்சு பாருங்க, ராமாயணத்துல அதுவும் விஷ்ணுவோட அவதாரம் தான். அந்த அவதாரத்துல ராவணன் வந்து நிராயுத பாணி ஆகிறான். ராவணன் நிராயுத பாணி ஆகிறான். அப்போ ராமர் என்ன சொல்றாரு, இன்று போய் நாளை வா, நிராயுத பாணி அன்னைக்கு அவனை நான் கொல்லக்கூடாது, உங்க கையில ஆயுதம் இல்லை, இன்னைக்கு சன்செட் டைம் வேற ஆயிடுச்சு, அதனால நீ கையில ராமன் கையில நீ போயிட்டு வா, நாளை வா, ஆயுதத்தோட வா, சண்டை போடணும். அப்போ விஷ்ணுவனுடைய ஒரு அவதாரத்துல எதிரி நிராயுதபாணியா இருக்கும் போது அவனை கொல்லவில்லை. இதுதான் யுத்த தர்மம். நீங்க அப்படியே நீங்க வாங்க, கடவுள் கிருஷ்ணர் அவதாரத்துக்கு வாங்க. மகாபாரதத்துல குருட்சேத்திரத்துல கர்ணனுக்கு ஆயுதம் இல்லை, கர்ணன் அந்த பக்கமா திரும்பி நிற்கிறான். கீழே இறங்கி விட்ட தேர் சக்கரத்தை குடிந்து அந்த அவன் தூக்கி நிறுத்துறதுக்கு முயற்சி பண்றான். அப்போ கிருஷ்ணர் என்ன சொல்றாரு, அர்ஜுனனை பார்த்து அடி. அப்போ அர்ஜுனன் கேட்கிறான், என்ன அவன்கிட்ட ஆயுதம் இல்லை, அந்த பக்கம் திரும்பி நிற்கிறான், எவ்வளோ சண்டைக்கே தயாரா இல்லை, இப்போ போய் அவன் அடிக்கிறது, இதெல்லாம் பேசாத போது கிருஷ்ணா இது யுத்த தர்மம் இல்ல, தர்மத்தை பத்தி என்கிட்ட பேசாது, நான் தான் அதுக்கு நான் 12 வாரியம் புஸ்தகம் எழுதிய தர்மம் என்னன்னு முதல்ல அவனை இதே கேள்வி கர்ணன் கேட்கிறான், என்ன கிருஷ்ணா இப்படி பண்ணியா, நான் இந்த நிராயுதபாணியை போட்டுதான் தர்மமா, இதுதான் உனக்கு அழகா, நீதான் தர்மத்துக்கான கடவுளா? அப்ப சொன்னாரு, தர்மத்தை பத்தி நீ பேசாத, தர்மத்தை பத்தி நீ பேச. ஆயிரக்கணக்கானோர் அவையில் அமர்ந்திருக்கும் போது ஒரு பெண்ணை திரௌபதியை துகில் விழுந்து அவளை நிர்வாணமாக்க முயற்சி பண்ணது எந்த தர்மத்தில் இருக்கு காரணம்? நீ அந்த அவையில இருந்து அதை வேடிக்கை பார்த்து கைகொட்டி சிரித்துக் கொண்டாயா? வெக்கமா இல்ல? ஒரு பெண்ணை நிர்வாணப்படுத்தி அவமானப்படுத்துறது தர்மமா? வேடிக்கை பார்த்துட்டதே இல்லை. அப்ப எல்லாம் நீ அதர்மத்தின் பக்கம் நின்றுட்டு அவளை ஒரு பெண்ணென்றும் பார்க்காமல் இப்படி பேசினவன் இன்னைக்கு வந்து உன் உயிர் போகுதுன்னு தர்மத்தை பத்தி பேசுற. இந்த தர்மம் தேவையில்லை, அதுதான் இன்னொரு அப்ப விட ரொம்ப பேசினா ஸ்டார்டிங் டூ மச், அடுத்த அப்ப விட்டான் குழந்தை போச்சு. இதான் தர்மம். அப்ப அங்கே நிராயுதபாணி இருந்த ராமன் கொள்ளலையே, ராவணே சீதையை சிறையெடுத்தான். சிறையெடுத்த ராவண அவளை சித்திரவதை பண்ணிட வேண்டாம், கொண்டுடுவேன், அவன் புருஷனை கொண்டுடுவேன், நீ என்னையில கல்யாணம் பண்ணிக்கிறேன் தவிர அவளை தொடக்கூட இல்லை, அவளை அவமானப்படுத்தல, அவளை எந்த இடத்துலயும் அவளுக்கு மானபங்கத்தை உருவாக்கல. ஆனா அவளை டார்ச்சர் பண்ணான், ஜெயில வச்சு டார்ச்சர் பண்ணான், கஷ்டம் கொடுத்தான். அந்த கஷ்டத்தை சீதை சகித்து கொண்டான்னு வச்சுக்கணும். அவன் நினைச்சிருந்தான்னா அசோகவனத்துல இருந்து அவளே மீட்டு வந்திருக்க முடியும். அவளே சொல்றாரு, நான் நினைச்சா ஒரு நிமிஷத்துக்கு தப்பிச்சு போயிருவேன், வலிமை என்ன என் வல்லமை என்னன்னு உனக்கு தெரியாது, ஆனா நான் ஏன் இப்படி அடப்பட்டு கிடக்கிறேன்னு நினைக்கிறியா? என் புருஷன் வந்து எனக்கு விட்டு போகணும், அதான் எனக்கு கௌரவம், எங்க புருஷனுக்கு கௌரவம், ராமனுக்கு அதான் கௌரவம், அதனால இருக்கேன் அப்படின்னு சொன்னான். இங்க அப்படி இல்லையே, அவளோட உத்தரவுக்கு அவமானப்படுத்த வேண்டிய அவசியம் என்ன? விளையாட்டுனாங்க 14 வருஷம் காட்டுக்கு போறாங்க. அப்போ தர்மத்தை ஒவ்வொரு யுகத்திலும் மாற்றித்தான் நாம் புரிந்து கொள்ள முடியும். எப்போ 5000 வருஷம் 10,000 வருஷம் ஒரு
டெக்ஸ்ட் புக் இருக்கிறதுக்காக அந்த தர்மத்தை இன்னைக்கு நாம் பின்பற்ற முடியாது. உன் எதிரி எந்த ஆயுதத்தை எடுக்கிறானோ அந்த ஆயுதத்தை நீயும் எடுத்தால்தான் அது தர்மம். அதுதான் கிருஷ்ணர் சொல்லி இருக்கிற வார்த்தை. என் எதிரி துப்பாக்கி வச்சு சொல்லுவாங்க, நான் சும்மா அருவா கட்சி வச்சு இல்லையா, அவன் பெருசு பெருசா அப்படி விமானத்தை வந்து கூட்டு போடுவான்னு சொன்னா நான் போயிட்டு பழைய கால மாடல ஒரு யுத்தம் பண்ணிட்டு இருந்தா எப்படி ஜெயிக்க முடியும்? ஆபரேஷன் சிந்தூர் இதுதான் நீ யுவ தர்மம் அப்படின்னு நீ என் மக்களை தொந்தரவு பண்ண என் எல்லைக்குள்ள வந்து இத்தனை பேரை கொள்ள முடியும் உன்னால உன் மண்ணுக்கு ஒரு சொட்டு தண்ணி கூட சிந்து வராம பாத்துக்கிறதுக்கு என்னால முடியும்னு சொல்றோம்ல, இதுதான் தர்மம், இதுதான் ஸ்ட்ராட்டஜி. இதுதான் கிருஷ்ணன் சொல்றாரு. அது இத்தனை வருஷம் நம்ம செய்யாதனால இந்த பிரச்சனை எல்லாம் இதெல்லாம் செய்யவே இல்லையா, இந்த ஸ்ட்ராட்டஜி நமக்கு புரியலையே. குரு சரண்தாஸ் அப்படின்னு ஒரு பெரிய ஸ்டீம் கொடுத்தார். இந்த குரு சரண்தாஸ் பெரிய சிந்தனையாளர், எழுத்தாளர். ஒரு நாள் வீட்டுல உட்காந்து அப்படி யோசிச்சுட்டே இருந்தாரா. அவங்க அம்மா ஒரு 80-85 வயசு. அவங்க சொன்னாங்க, ஏன்னா 2 நாள் ரொம்ப யோசிச்சுட்டே உட்காந்துருக்கேன். இல்லம்மா, இந்தியாவை பத்தியும் சீனாவை பத்தியும் ஒரு ஒப்பீட்டு கட்டுரை ஒன்று ஆய்வு கட்டுரை எழுத சொன்னாங்கன்னா, இந்தியா சீனாவை பத்தி ரொம்ப அவருடைய கல்ச்சர், இப்போ உள்ள எக்கனாமிக்ஸ், இன்னைக்கு இருக்கிற அரசியல் எல்லாத்தையும் யோசிச்சுட்டே இருக்கேன். ரொம்ப வேகா இருக்கு, இதை எழுதணும். அவங்க அம்மா ரொம்ப படிக்காதவங்க, வயதானவங்க. அவங்க சொன்னாங்க, எனக்கு சீனா பத்தி தான் தெரியாதா, ஆனா உனக்கு இந்தியா பத்தி என்னடா தெரியும் கேட்டாங்க. கோவமா அம்மா பார்த்தாங்க. நான் யார் தெரியுமா? ஒரு பெரிய கம்பெனியுடைய சிஇஓ. நீ எஸ்எல்சி கூட படிக்கல, எனக்கு அம்மாவா இருக்கிற ஒரே காரணத்தினால உனக்கு என்ன இந்தியாவை பத்தி தெரியுது, ஜிடிபின்னா தெரியுமா, அது தெரியுமா, இது தெரியுமா, சும்மா அதை பேசுகிறார். அந்த மாதிரி கேட்கிறாங்க. நமக்கு ராமாயண மகாபாரதம் தெரியுமான்னு கேட்கிறாங்க. இவருக்கு ஒரே ஆச்சரியம், தெரியாது, எனக்கு ராமாயண மகாபாரதம் படிச்சது இல்லை. ராமாயண மகாபாரதம் படிக்கிறேன்னா இந்தியனே இல்லை, நீ என்ன இந்தியன், நீ இந்து இல்லை, இந்தியன். அவருக்கு ரொம்ப ரோஷம் வந்துருச்சு. என்ன அம்மா சொல்றாங்க, பெற்ற தாய். உடனே மறுநாள் அவங்க பெரிய அவருக்கு ஒரு பாஸ் இருப்பாங்க, ஒரு குளோபல் பாஸ். அவர்கிட்ட சொல்லி எனக்கு 3 வருஷம் லீவ் ரொம்ப லாஸ் ஆகும். என்னடா கேட்கிறேன், மகாபாரதம் படிக்க போறேன். எதுல படிக்க போற? இல்லை, எங்க அம்மா சொல்லிட்டாங்க, எனக்கு சவால் விட்டாங்க, நான் படிக்க. அவருக்கு சீரியஸ் எஃபர்ட்ஸ், ஒவ்வொரு விளக்கத்துக்கும் ஒவ்வொன்றுக்கும். உலகத்துல அந்த சப்ஜெக்ட்ல யார் அத்தாரிட்டியோ அவங்ககிட்டே போய் பேசி அவங்களுடைய உரையாடி அவங்க எழுதும் நூல்களை வாசிச்சு ஏதாவது ஒரு விஷயத்தை பத்தி சொல்ல. ராதைன்னு ஒரு கேரக்டரை பத்தி மதுரையில அழகர் கோயில அம்பிப்பட்டு தான் அதை சிறப்பா சொல்லுவாருன்னா அவர் அங்கிருந்து இங்க வந்து அம்பிப்பட்டோட ஒரு நாள் இருந்து அதை கேட்டு போவார். அப்படி ஸ்டடி பண்ணி 3 வருஷம் அற்புதமா ஒரு புத்தகம் இருக்கிறது, டிஃபிகல்டி ஆஃப் பீயிங் குட் அப்படின்னு ஒரு புத்தகம். அது தமிழே வந்திருக்கு, கிழக்கு பதிப்பகத்துல மகாபாரதம் காட்டும் கதை மாந்தர்கள் அப்படின்னு வந்திருக்கு. அதுல அவர் எழுதாரு, இன்னைக்கும் துரியோதனன் இருக்கான், இன்னைக்கு கிருஷ்ணன் இருக்காரு, இன்னைக்கும் அர்ஜுனன் இருக்கான், இன்னைக்கு தர்மன் இருக்கான், இன்னைக்கு துரோபதன் இருக்கா. அது எந்தெந்த வடிவத்துல என்னென்ன வேல்யூஸா, என்ன எத்திக்ஸா, என்ன டைலமாவோட, அது கார்பரேட் வேர்ல்ட்ல, சமூக வாழ்க்கையில, அரசியல்ல, இவன் இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் எப்படி இன்னைக்கு இருக்கு, தனி ஒரு ஆளா இல்லாம அது ஒரு சமூக அமைப்பாக எப்படி இருக்கு அப்படிங்கிறத பத்தி குரு சரண்தாஸ் இருக்கிறார். கிருஷ்ணர் எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி கலியுகம் பிறக்கிறதுக்கு, கலியுகம் பிறந்து இப்போ 26 வருஷம் இருக்க சொன்ன கிருஷ்ணர் அந்த வேடன் போடுறது. கிருஷ்ணர் கடைசியா ஒரு மலை வேடனுடைய விருது தான் செத்து போனாங்க. கண்ணதாசன் பாடுவான், சரையு நதி ராமன் சரையு நதியில் மாண்டான், தீயதொரு கனையாலே கண்ணன் மாண்டான் அப்படின்னு எழுதுறது. ஒரு வேடன் வந்து வில்லால் அடிச்சு கொண்டுருவாங்க கிருஷ்ணரை. அது ராமனும் கிருஷ்ணனும் இறப்புக்கு வந்துதான் ஆகணும். ஏன்னா தாயின் கருவில் தோன்றியவர்கள் இறக்க வேண்டும் என்பது விதி. இவங்க 2 பேருமே ஒரு தாயின் கருப்பையிலிருந்து தோன்றவங்க. அதனால யாரெல்லாம் தாயின் கர்ப்பப்பையிலிருந்து தோன்றி வாழ்க்கை வாழ்கிறார்களோ அவர்கள் கடவுள் அவதாரமாக இருந்தாலும் அவருக்கு இறப்பு என்பது ஒன்று இருக்குதா. சரி, அப்படித்தான் ராமனும் இறந்துட்டான், கிருஷ்ணனும் இறந்துட்டான்னு நம்ம புராண கதையில் படிக்கிறோம். அப்படி இன்னைக்கும் அது கான்டெக்ட்ல இருந்து கொண்டுதான் இருக்கும். இதையும் நாம புரிந்து கொள்ளணும். இந்த புத்தகத்தை நீங்க வாசிங்கன்னா ஒரு 5000 வருஷத்துக்கு முன்னால உள்ள கிருஷ்ணர் அவர் சொன்னாலும், அன்னைக்குள்ள உள்ளாங்கிறத சொன்னாலும், அன்னைக்குள்ள கோபிகள் சொன்னாலும், இன்னைக்கு கான்டெக்ட்ல இது எப்படி நம்ம கொண்டுட்டு போகணும், எப்படி எடுத்துட்டு போகணுங்கிறது அந்த இன்ஃபுரன்ஸ் ஊடுபொருளாக அது இருக்கு. சுவாமிஜி மிகப்பெரிய மகான் நேசா தான் சொல்லுவாரு, நாம அதுல இருந்து இன்ஃபுரன்ஸ் நிறைய எடுத்துக்கணும். அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு எப்படி கொண்டு செல்வது அப்படிங்கிறது எடுத்துக்கணும். கலிபோர்னியால ஒரு பெரிய ப்ராஜெக்டே பண்ணாங்க. நான் சாஸ்திரா பல்கலைக்கழகத்துல MBA ப்ரொஃபஸரா இருக்கும்போது அதை பத்தி ஒரு ஆய்வுத்தாளை பார்த்தேன். அந்த ஆய்வுத்தாளுடைய கட்டுரை என்ன தெரியுமா, கிருஷ்ணா தி சிஇஓ.
கிருஷ்ணா சிஇஓங்கிறது அந்த ஆயுர்வேதாவோட கடை. அது ஒரு கார்பரேட் நிறுவனத்தினுடைய சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆபீசராக இருப்பவர்களுக்கு என்னவெல்லாம் தெரிய வேண்டுமோ அதெல்லாம் நீங்க பகவான் கிருஷ்ணருடைய வாழ்க்கையில் இருக்கிறது என்பதுதான் அந்த கிருஷ்ணா சிஇஓடைய அந்த ஆயுர்வேதாவுடைய முக்கியமான ஒரு அம்சமாக இருந்தது. இன்றைய காலகட்டத்தில் நாம கிருஷ்ணருடைய வாழ்க்கையிலிருந்து அவருடைய இன்ஸ்பிரேஷன் நாம் எடுத்துக்கொள்வதற்கு கொண்டு கடைசியில் என் மனதில் இருக்கிற நீண்ட கால ஆதங்கங்கள் எப்போதுமே தீராத ஆதங்கமாக இருக்கிற ஒரே ஒரு விஷயத்தை மாத்திரம் நான் சொல்லிச்சிருக்கிறேன். நம்ம நாட்டில் ஆன்மீகத்துக்கெல்லாம் ஒன்றும் பஞ்சம் இல்லை. சத்குரு மாதிரி மகாபுருஷர்கள் மகான்கள் காலந்தோறும் தோன்றிட்டு தான் இருக்கிறாங்க. வள்ளலார் சொல்ற மாதிரி வாழையடி வந்த திருக்கூட்டம் அப்படின்னு சொல்லுவார் அந்த மகான்களுக்கு. அந்த வாழையடி வந்து கொண்டேதான் இருக்கு இந்த திருக்கூட்டம். அவங்களுடைய உபதேசம் அருள்மொழிகள் அவங்களுக்கான பெரிய பவரி. இதே இடத்துல ஒரு அரசியல் கட்சி கூட போட்டா இத்தனை பேர்லாம் நீங்க உட்கார்ந்து இருக்க மாட்டீங்க, இவ்வளவு நேரம் உட்கார்ந்து இருக்க மாட்டீங்க. ஆன்மீகத்துக்கு ஒரு பெரிய புல்லிங் பவர் இருக்கத்தான் செய்யுது, சீக்கிரம் இருக்கத்தான் செய்யுது. ஆனா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். வள்ளுவர் சொல்ற மாதிரி அந்தனர் நூற்கும் அறத்துக்கும் ஆதியாய் நின்றதாம் மன்னவன் போல். அந்த இடத்துல பிராமணன் எடுத்துக்க வேண்டியதில்லை, முனிவர்கள் மகான்கள் தவசீலர்கள் எடுத்துக்கலாம். அவங்க செய்கிற தவத்துக்கு கூட எப்ப பலன் இருக்கும் அப்படின்னா நின்றதாம் மன்னவன் போல். யாரு ஆட்சி செய்கிறார்கள் என்பதை பொறுத்துதான் ஆன்மீகத்திற்கான பலனும் தவத்திற்கான பலனும் கிடைக்கும் என்பதை ராமசீனிவாசன் சொல்றதை வள்ளுவர் சொல்லியிருக்கிறார் என்பதை உங்களுக்கு நினைவூட்ட வருகிறது. இங்கே மகான்கள் துறவிகள் ஞானிகள் புரிகிற தவம் கூட அவுரங்கசீப் பாதுஷாவாக இருந்தால் அது பலிக்காது. ராபர்ட்களையும் டல்கௌசியும் ஆட்சியில் இருந்தால் அது நிற்காது. இன்னைக்கு இருக்கிற நவீன அவுரங்கசீப் இருந்தாலும் அது பலிக்காது. சத்ரபதி சிவாஜி மன்னனாக இருந்தால் அது பலிக்கும். ராஜராஜ சோழன் இருந்தால் அது பலிக்கும். சேரன் செங்குட்டுவனும் பாண்டியன் நெடுஞ்செழியனும் திருமலை நாயக்கரும் அந்த அரசவையில் இருந்தால் அது பலிக்கும். ஏன்னா மன்னனுக்கான ஆன்மீகமும் மக்களுக்கான ஆன்மீகமும் சிங்கரனைஸ் ஆகும், ஒன்றாக. மக்களுடைய நம்பிக்கையை ஏற்றுக்கொண்டவன் மன்னனாக இருக்கும், மக்களுடைய நம்பிக்கையை மதிப்பவன் மன்னனாக இருக்கிறோம். இந்த கோவில்களை, இந்த விழாக்களை, இந்த கொண்டாட்டத்தை, இந்த பாரம்பரியத்தை, இந்த மரபுகளை, இந்த புராணங்களை, இதிகாசங்களை ஏற்றுக்கொள்பவர்கள் ஆட்சியில் இருக்கும் போதுதான் இந்த மண்ணும் மக்களும் செழிப்படைவார்கள் என்பதுதான் விதி. இதை எந்த இடத்திலும் ஏற்றுக்கொள்ளாதவர்களை நாமே வாக்களித்து அந்த இடத்துல அமர வைக்கும் போது மன்னனுக்கும் ஆட்சிக்கும் மக்களுக்குமான பிரிவும் பிளவும் ஏற்பட்டு நமது வளர்ச்சியும் தேங்கி போகும் என்பது மாத்திரமல்ல, நமது ஒளி மங்கி போகும் அப்படிங்கிறதையும் வரலாற்று நிறைய நாம பார்க்கிறோம். அதனால எப்பெல்லாம் இந்து மன்னர்கள் ஆட்சியில் இருந்தாங்களோ அதனாலதான் ராஜா சோழர்கள் காலம் பொற்காலம்னு சொல்றோம், குப்தர்கள் காலம் பொற்காலம் சொல்றோம். எப்பயுமே சுல்தான்கள் காலம் பொற்காலம், முகலாயர்கள் காலம் பொற்காலம், ஆங்கிலேயர் காலம் பொற்காலம் எந்த வரலாற்று ஆசிரியரும் உலகத்துல குறிப்பு எழுந்ததில்லை. ஏன்னா அவன் தான் அந்த மண்ணை மதிக்கிறான், அந்த மக்களை மதிக்கிறான், அந்த மீனாட்சியை மதிக்கிறான். திருமணநாயக்கர் இந்த மீனாட்சி எப்படி கொண்டாடினார் என்பதுதான் இந்த மண்ணுக்கே உரிய சிறப்பாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு நாம் அதுல இருந்து மாறிடும். இன்னைக்காவது மன்னன் மகன் மன்னனா ஆட்சியில் உட்கார்ந்துடும். இன்னைக்கு அவன் நமக்கு என்ன நமக்கு ரோடே இல்லை. மன்னனா உட்கார்ந்தா நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டியதை தாண்டி ராஜ விசுவாசத்தை காட்டுவதை தாண்டி நமக்கு வேற பங்கு இல்லை. ஆனால் இன்றைக்கு நாமே வாக்களித்து தான் ஒரு அவுரங்கசீப்பை உருவாக்குறோம். நாமே ஓட்டு போட்டு ஒரு அலாவுதீன் கில்ஜியை போய் உட்கார வச்சு அவனை நம்மளை பார்த்து சொல்லி நம்ம இந்த சொந்த காசிலே சூனியம் வைத்துக் கொள்வர்கள் இந்துக்களாக இருக்கிறார்கள். சொந்த காசுல சூனியம். நேற்று தமிழ்நாட்டில் ஒரு கல்வி அமைச்சர் பேசியிருக்கிறாரு, பள்ளிக்கூடத்துக்கு குழந்தைகள் மத சின்னங்களோடு வரக்கூடாது, கையில எந்த கயிறு கட்டியும் வரக்கூடாது, மத சின்னங்கள்லாம் விபூதி குடும்பம் கூட எல்லாம் மத சின்னம் தான். நாம மட்டும் போட்ட அமைச்சர் தான், நாம விசில் ஊதுன விசில தான் ஒரு அமைச்சரான. ஆனால் இதை பற்றி நமக்கு எந்த கவலையும் இல்லை. நான் பூஜை புனஸ்காரம் செய்வேன், விரதம் இருப்பேன், கோவிலுக்கு போவேன், கோயிலை கொண்டாடுவேன், சாமியார்கள் மகான்களை பார்த்தா நமஸ்காரம் பண்ணுவேன், அவங்ககிட்ட அருள் உபதேசம் எல்லாம் கேட்பேன், இந்து பக்தியெல்லாம் நான் காண்பிப்பேன். இந்து சக்தி என்றால் என்ன என்று தெரியாது, இந்து உணர்வு என்றால் என்னன்னு தெரியாது, இந்து ஆன்மீகம் என்றால் என்னன்னு தெரியாது, மதமாற்றம்னா என்னன்னு தெரியாதுன்னு நாம உட்கார்ந்து இருந்தா இந்து பக்தி இருக்கும். இந்து சக்தி இருந்தால் தான் இந்து பக்தியை காப்பாற்ற முடியும் என்பதை நீங்கள் தெரிவிக்கிறோம். உலகத்தின் மிகப்பெரிய இந்து ஆலயம் இதே விஷ்ணுவுக்கு அங்கோர் வாட்ல கம்போடியால இருக்கு. இன்னைக்கு நீங்க போய் பாருங்க, எக்ஸிபிஷன் தான் இருக்கும்.
மியூசியம் மாதிரி இருக்கும். வழிபாடு இல்லை, திருவிழா இல்லை, கொண்டாட்டம் இல்லை. மிக பிரம்மாண்டமான கோயில், சோழர்கள் கட்டின கோயில் தான். பிரம்மாண்டமாக கோவிலையும் ஆன்மீகத்தை பக்தியை வைத்திருந்து பிரயோஜனம் இல்லைங்க. அந்த கோவிலை, அந்த பக்தியை, அந்த மரபுகளை கொண்டாடுகிற கூட்டத்தை தக்க வைத்துக் கொள்வதால் தான் அந்த பக்தி நிற்கும். அதற்கு இந்து பக்தி வேண்டும், இந்து சக்தியும் வேண்டும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை என் கோரிக்கையாக வைத்து நிறைவு செய்கிறேன்.